அன்பு சார் அவர்கள் நம்முடைய இயக்கமும் அவர்தான், நம்முடைய இதயமும் அவர்தான். எங்கேயோ இருந்து கொண்டு நம்ம எல்லாம் இயக்குகிறாரே, அவரின் அன்பில் கட்டுப்பட்டு தான் நம்ம இத்தனை பேர், இத்தனை உள்ளங்கள், இத்தனை பேர் இந்த உலக நாடுகளில் இருந்து எல்லா இடங்களிலிருந்து வராங்கன்னா அவருடைய அன்பு தான். அவரே அன்பு தான், அவர் பெயரும் அன்பு தான். அப்படிப்பட்டவர் நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய பேரு. அவர் வாழ்க வளமுடன் என்று ஒரு கரவொலி எழுப்புவோம். வாழ்க அன்பு சார் அவர்கள், வாழ்வாங்க வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமது கீதா அவர்கள் ஒரு இனிய கவிதை. என்னோட கவிதை இல்லை, படிப்பது நான். கவிதை மலேசியா வினோதினி மலையரசன். நம்ம செல்வி அம்மாவுடைய தம்பி மிஸ்ஸஸ் நம்மளுடைய குரூப்பில் இருக்காங்க. நேற்று என்கிட்ட தனி பதிவில் பேசினாங்க. ஒரு கவலைப்பட்டாங்க, நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கீங்க, நான் நெக்ஸ்ட் இயர் உங்களோட நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி. அவங்களுடைய செல்வி அம்மா, ஷியாமலா, விக்கி எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய குறையை போக்கும் வண்ணம் நான் ஒரு சில குறிப்புகள் கொடுத்தேன். உடனே அதை எழுத்து வடிவமாக எனக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. உங்கள் சார்பாக அதை நான் படித்து விடுகிறேன். வருடந்தோறும் வசந்தத்தை தேடி வரும் பறவைகளின் சரணாலயம் வேடம் தாங்கள். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் பாடும் புலமையை வளர்த்து கொண்டு புத்துணர்ச்சிகளோடு பல நாட்டு பறவைகளும் பாடும் பறவைகளாக சங்கமிக்கும் வேடம் தாங்களே இந்த தஞ்சை ஒரு காலத்தில் சோழ நாடு சோறுடைத்து என்ற கூற்றை மெய்ப்பித்து பாரினில் பசிப்பினி போக்கி உயிர்களை உயிர்ப்பிக்கும் தஞ்சை தரணியாம் இனிய குயில்களின் குரல்தான் இனிமையாக இன்று நாம் அனைவருமாக ஒலித்து கொண்டு பாமாலையாக சூடி இந்த இசை மழையை பல ராகங்களாக ஒன்றாக்கி நாம் அனைவரும் இங்கு பாடும் பறவைகள் என்ற தளத்தில் படைத்து நாம் தினமும் நம்ம மீனா அம்மாவின் அவார்டு கப்பு, கோல்டன் கப்பை வாங்கி நாம் அனைவரும் மகிழ்கிறோம். மீனாம்மா ஒரு விதமான கோல்டன் கப் கொடுப்பாங்க, ராணி அம்மா ஒரு பெரிய சைஸில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்புறம் குரல்களிலும் அனைத்து பறவைகளின் குரல்களிலும் ஓர் இனிமை. ராணி அம்மாவும் நமக்கு நிறைய கோப்பைகள், பாடும் பறவைகள் என்று போன்ற பதக்கங்களை கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்தி இருக்கிறார். ஓகேவம்மா, நாம் அனைவரும் குயில்கள் தான். பல குரல் கொண்ட பல ராகங்கள், கீரவாணி, வசந்தா, மோகனம், அமிர்தவர்ஷினி போன்ற பல ராகங்களை ஒவ்வொருவருடைய குரலிலும் ஒவ்வொரு இனிமை இருக்கிறது. அந்த இனிமையான குரல்களை எல்லாம் பாமாலையாக சூட்டி நம் தமிழ் அன்னைக்கு படைத்து நம் உருவமே தெரியாமல் தனது குரல் மட்டுமே, நான் போன முறையே கூறியிருந்தேன், லேனா தமிழ்வாணன் ஒருத்தர் இருப்பார் கல்கண்டு புக்கில். அவரோட முகத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம அன்பு சார், அவர் முகத்து தெரியாது, ஆனால் ஒரு குரல் நம் அனைவரையும் கட்டி போட்டு கட்டி இழுத்து நம்மளை இன்று ஒன்று இணைத்து நம்ம எல்லாம் ஓரிடத்துல கூடி மகிழ்வதற்கு வித்திட்டவர் நம்மளுடைய அன்பு ஐயா. பாமாலை சூட்டி மகிழ்வதால் தான் நம் உள்ளம் ஓர் இனிமையான ஒரு மகுடம் சூட்டி மகிழ்வதால் தான் பாடும் பறவைகளின் சிறப்பு தனிச்சிறப்பாக வானில் சிறகடித்து பறக்கிறது. அன்று ஏடுகளின் தூசியை தட்டி தமிழ் கவி வளர்த்தான் எம் முப்பாட்டன் ராஜராஜ சோழன். இன்று புலம்பெயர்ந்து பல நாடுகளில், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்ந்தாலும், லண்டனில் அன்புசார் வாழ்ந்தாலும், பாடும் பறவைகள் என்ற சரணாலயத்தை உருவாக்கி எண்ணற்ற பறவைகளின் குரலிசையை ஒரு கோர்வையாக்கி இன்று பாடும் பறவைகளின் வழியாக நாம் அனைவரும் அனுபவித்து நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். தமிழ் வளர்த்து தலை நிமிர்ந்து நிற்கிறார் திரு அன்பு ஐயா லண்டன் அவர்கள். திரு மணியன் ஐயா, மணியன் அப்பா என்று நாம் அனைவராலும் போற்றப்படும் அப்பா, திருமதி மீனாட்சி அம்மா, திருமதி ராணி அம்மா எல்லோரும் சேர்ந்து நம்மளை ஊக்குவித்து கௌரவப்படுத்தி அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நாம் அனைவரும் பாடும் பறவைகளாக இன்று ஒன்று கூடி இசை வானில் பறந்து திரிந்து நாம் சிறகடித்து ஒன்றே கூடி மகிழ்கிறோம். இனிதே பாடி இன்புற்று சிறகடித்து வானப்பறவையாக நாம் அனைவரும் வானில் பறக்கின்றோம். வாழ்க வளர்க. தேங்க்யூ. வினோதினிக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க.
அவங்க தான் இந்த கவிதை எழுதினாங்க. அருமை. ஔவையார் வாழ்க, வாசித்தவர் வாழ்க, வளமாய் வாழ்க. இனிய நினைவுகளை கொண்டு வந்தார். ஏன்னா நம்ம அன்பு சார் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், ஒரு பெரிதும் பெரிது, பெரிதும் பெரிதுகள் என்பார்கள். அப்படி நமக்கு கேட்காமலே நாள்தோறும் சாங் ஆஃப் த டே, நள்ளிரவு 12 மணிக்கு நாமெல்லாம் உறங்கு நேரம் அவர் விழித்து கொண்டே இருப்பார். அந்த ஆற்றலும் தமிழும் உணர்வுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேறுபட்ட பாடல்கள். அது பெருமைக்குரிய ஒன்று. அது அன்பு சாரா மட்டும்தான் முடியும். அந்த அருமைமிக்க அன்பு சார் அவர்கள் எங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த நிகழ்வுக்கு அடுத்த ஆண்டு கட்டாயம் அவருடைய தலைமையில் நாம் நடத்திய தீர்வோம். எல்லோரும் உண்ணாவிரத போராட்டம் செய்வோம். இப்பொழுது அருமையாக நமது அன்பு தங்கை, என்னுடைய அன்பு தங்கை ராணி அவர்கள் ஒரு இசைப்பாடல் ஒன்றை இசைப்பார்கள். ஒரு சின்ன, நான் சொன்ன விஷயத்துல ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன். திட்டிகிட்டு இருப்பாங்க, நேரம் என்னை ரொம்ப திட்டிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் சொல்லியிருப்பேன். கடலிலிருந்து பறந்து வந்த இந்த 25 வயது குமரி நாட்டாண்மை ராணி அம்மா நீடோடு வாழ இல்லாமல் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு ஹோப் போட்டுருங்க, ராணி அம்மா ஒரு ஹோப் போட்டுருங்க. சரி, ஓகே, எல்லாரும் பின் ட்ராப் சைலண்ட். இந்த பாடல் பாடும் பறவைகளுக்காக. சைலண்ட். இல்ல இல்ல, இந்த பாட்டு முடிஞ்சுதான் போவாங்க. பேசாம இருக்கோ. நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, அவங்க சரி சொல்லிட்டாங்க. சரி சரி, பரவாயில்ல. சரி, ரைட். அவங்களுக்கு சைலண்ட். அன்பான பரிசை அப்பா சைலண்ட். இது திரு என்பிஎஸ் அவர்கள் தனது சொந்த முயற்சியில் அனைவருக்கும் ஒரு ஷீல்டு, நம்ம ஏற்கனவே பிரியாவுக்கு கொடுத்தாச்சு, இது 2வது ஷீல்டு வித் சாரி. பாடும் பறவைகள் கூட்டம் நாம் அழகாய் என்றும் பாடுவோம். அன்பு என்னும் மந்திரம் நம்மை இணைக்கும், நம்புவோம். பாடல்களை நாம் பாடி என்றும் மகிழ்ந்து வாழுவோம். கவலைகளை நாம் மறந்து பேசி பாடி ஆடுவோம். சிரித்து நாம் அழுவதால் விழிகள் நடைவதில்லை, நெஞ்சில் காண மழை. எங்கள் தளத்தில் எல்லா நாளும் பாட்டு தான், எங்கள் மூச்சில் நிறைந்திருக்கும் அன்பு கானம் தான். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் தளத்தில் இருந்தாலே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குமே. பாடல்களை தினமும் பாடி மகிழ்வாய் நாமும் வருவோம். அன்பாய் பேசி என்றும் மகிழ்வாய் வாழுவோம். லண்டன் அன்பு சார் உருவாக்கிய பாடும் பறவைகளே என்றும் வாழியவே. எங்கள் தளத்தில் எல்லா நாளும் பாட்டு தான், எங்கள் மூச்சில் நிறைந்திருக்கும் அன்பு கானம் தான். லா 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 லா. நன்றி, வணக்கம். அருமையான பாடல் தந்த நமது நாட்டாமை அவர்கள் வாழ்வான் வாழும், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பிரியாராஜ் அவர்கள் பிரியாவிடை பெறுகிறார். ராமநாதபுரத்துலேருந்து பிரியாராஜ் அப்படி சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ் அட்மின். என்னோட பொறுப்புகளெல்லாம் நான் இறக்கி வச்சுட்டு நான் கொஞ்சம் 1 இயர் 2 வருஷத்துக்கு மேலே நான் அந்த தளத்தில் இல்லவே இல்லை. லெஃப்டாகவே போயிட்டேன். அம்மா பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாங்க. தானியம்மாவும் மீனாம்மாவும். லண்டன் அன்பு சார் என்னை ரொம்ப கோபமாகவே 1 மாதத்துக்கு மேலே பேசலை, அவையே கவனிக்கல. கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இனிமையான பாடல்கள் மூலம் நம்ம மருந்து எப்படி செயல்படுதோ, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீஸ் ஆகுதோ, அதே மாதிரி சித்த மருத்துவத்தின் மூலமாகவும் 64 கலைகள் மூலமாகவும் மீட்டெடுக்கணும். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இயற்கையாக நம்ம ஆரோக்கியத்தை நாடி போகணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஆய்வில் இருக்கோம். ஆதிசித்தர் குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹீலிங்ஸ் மூலமாக நல்ல எல்லா மருத்துவத்துமையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் போனதுனால இதில் என்னோட கனெக்டிவிட்டி கட் ஆயிடுச்சு. அம்மா ஆரம்பிக்கும் போது அன்பு சார் ஃபுல் கிரெடிட் பண்ணுறது எல்லாமே, கிரியேட் பண்ணுறதுல எல்லாமே, பாடல்கள் போடுறது எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் செய்வோம். அம்மாவுக்கு மீனாம்மாக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ பாடல்கள் உடனே எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக முழுக்க 4வது தூணாமா
அஸ்திவாரம் அவ்வளோதான். அது ஊடால வந்து என்னோட இந்த பயணம் மாறுபட்டதுனால இந்த குரூப்பில் இருக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய ஆன்மீகம் சார்ந்து சித்த வைத்தியம் எல்லாத்துலேயுமே ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த இதில் மட்டும் இதில் எப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ என்னோட அம்மா வீடு மாதிரி வந்து பாடும் பறவையில் நான் பாடி என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிடுவேன். 1 மினிட்டா அது பாடிருக்கேன். ஹம்மிங் நல்லாவே பாடுவேன், எல்லாத்துலேயும் ஹம்மிங் பண்ணுவேன், அவ்வளோதான். சரி சரி. என்ன நீங்களும் பாடு. என்ன பாட்டு பாடு, நீங்கள் பாடுங்க. சரி சரி வாங்க 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 வாங்க. அவர் பேர் மோகன். திரு மோகன் அவர்கள் ரிட்டையர்ட் தாசில்தார் மிஸ்டர் மோகன், அவர் பேர் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கும்படி சந்தோஷ் வந்து ஆக்டரு. எங்கள் குரூப்பில் வந்து இந்திரா பாயிண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, அவருடைய மகன். நல்ல பாடகி, ஜானகி மாதிரி பாடுவாங்க. ராத்திரி நேரத்தில் அவங்க பாடல் கேட்டால் அப்படியே தூங்கலாம், அந்த மாதிரி ஒரு சிறந்த இசைக்கு இது. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்த நிகழ்ச்சியாக நமது இந்த பாடும் பறவைகளின் பெயருக்கு பொருந்தும்படி இனி ஒவ்வொருவராக அழைத்து அவர் பெயர் சொல்லும்போது ஒவ்வொருவராக வந்து ஒரு பாடல் பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் கலாவதி மலேசியா அவர்களை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலாவதி வாங்க. மலேசியா கலாவதி மேலே வரீங்களா? எப்படி பண்ணலாம்? கலாவதி அம்மான்றதுனால நான் ஓடி வந்தேன். ஒரே ஒரு சின்ன குறிப்பு. இருக்கும் சொந்தம் அம்மா சொந்தம் இந்த சாரி மன்னிக்கணும். ஏழ் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் உந்தன் நெஞ்சம் அம்மா, அண்ணனோரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை. அப்படியே பாடல் வரியில்ல. பாடும் பறவைகளில் இருக்கிற அத்தனை பேருமே கண்ணனின் உள்ளம்தான். அனைவரும் இசைக்கு மயங்காதார் ஒருத்தரும் இல்லை. அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மட்டும் கரெக்டாக வந்து போட்டுருவேன். அதுக்கு மட்டும் அம்மாட்ட பாராட்டு வாங்கிக்கிடுவேன். சரி, நன்றி. ஒரு நொடி 2 நொடியில் பாடல் பாடுறது பெரிய கில்லாடி. இவங்க 3 செகண்டில் ஒரு பாட்டை பாடிட்டு போயிடுவாங்க. பார்த்தாக்கா ஒரு முழு பாட்டு நினச்சி பார்த்துட்டே இருப்பேன். 3 லைனோட முடிஞ்சு போயிடாது. என்ன பிரியான்னு கேட்டாக்கா ஐயோ சாரி அப்படிம்பாங்க. ஒன்று அடுத்ததாக இனி எந்தவித தொந்தரவின்றி ஒவ்வொருவராக பாடுவோம். கலாவதி. குழல் இனிது யாழ் இனிது என்பார் வள்ளுவர். நம்ம பெரியாராஜுடைய குரல் அத்தனை இனிது. வாழ்க அவர்கள், வாழ்க வளமுடன். கலாமாவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. தினமும் நம் பாடும் பறவைகள் தளத்தில் ராத்திரி 12 மணிக்கு ரெகுலராக ரொம்ப கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக வந்து அன்பு சார் வந்து சாங் ஆஃப் த டே போட்டுருவார். காலையில் வந்து மீனாமா ஓப்பன் பண்ணி வரிகள் பக்தி பாடல் போட்டு முடிச்ச உடனே முதல் ஆளாக வந்து பாடுறவங்க நம்ம கலாவதி அம்மா. எடுத்த உடனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மன் வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பலத்த கரவொலி கொடுங்க. இவங்களுடைய குரல் ஒவ்வொரு நாளும் நம் செவிகளில் தேனாக தேவாமிர்தமாக ஒழித்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தால் இன்று, நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தால் இன்று, நீயும்
கொடுத்த இறைவன் அறிவில் மயக்கம் கொடுத்து விட்டான். அழகை உனக்கு கொடுத்த இறைவன் அறிவில் மயக்கம் கொடுத்து விட்டான். விழியை படைத்த இறைவன் எனக்கு வழியை காட்ட மறுத்து விட்டான். நீயும் நானும் ஒன்று. எங்கு பிறந்தோம் எங்கு வளர்ந்தோம் என்பது உனக்கும் தெரியவில்லை. எங்கு பிறந்தோம் எங்கு வளர்ந்தோம் என்பது உனக்கும் தெரியவில்லை. எதற்கு பிறந்தோம் எதற்கு வளர்ந்தோம் என்பது எனக்கும் தெரியவில்லை. நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தால் இன்று. நீயும் நானும் ஒன்று. உறவும் இல்லை பகையும் இல்லை உலகில் எதுவும் உனக்கில்லை. உறவும் இல்லை பகையும் இல்லை உலகில் எதுவும் உனக்கில்லை. இரவும் இல்லை பகலும் இல்லை உலகில் எதுவும் எனக்கில்லை. நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தால் இன்று. நீயும் நானும் ஒன்று. எப்போது பாட்டு நல்லா யாரையும் பார்க்கறதுனால இன்னைக்கு இவ்வளோ பேர்த்த பார்க்கறதுனால இந்த ஒரு சந்தோஷத்தில் பாட முடியல. ரொம்ப நன்றி. அடுத்ததாக வீரப்பன் கத்தார் அவர்களை மேடைக்கு வந்து பாடும்படி அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது பாடலாக உங்களுக்கு இந்த பச்சை கிளிக்கொரு செவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். ஆறு கரை அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். ஆறு கரை அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்த்திடில் நாடும் நலம் பெறலாம். நாடும் நலம் பெறலாம். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ
சாரி, வந்து பாராட்ட. நன்றி. அருமையான சிந்தனை தூண்டக்கூடிய அருமையான பாடல். மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்புவோமே. வாழ்க வளமுடன். அடுத்தது திருமதி மாலதி வைத்தியநாதன் மயிலாடுதுறையிலிருந்து வந்து பாட அழைக்கிறேன். அந்த காலத்தில் மாயவரன்னாவே ஒரு வரலாறு. அம்மா அவர்கள் மயிலாடுதுறை, டி ராஜேந்தர் தொடங்கிய முதல் திரைப்படம் மயிலாடுதுறை தான். அவர் அங்கே தான் கல்லூரியில் படித்தார். அப்படி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், மிகப்பெரிய வரலாறு. ஆசிரியர் என்பது சாதாரண செயல். நிறைய ஆசிரியர் இங்கே இருக்கீங்க. ஒரு பெருமைக்குரியது. கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்ற குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு நிறைய கல்விகளை அறிவுரை வழங்கி அவர்களுடைய வாழ்வில் விளக்கேற்றி வைக்கின்ற ஒரு அருளாற்றல். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்தி இனிய இசையை வழங்குவார் அன்போடு அழைக்கின்றோம். நான் பாடும் பாடல் வந்து 1955 வந்த பாட்டு. ஜிக்கி அம்மா பாடின பாட்டு. என் வயசு உள்ள பாட்டு. அப்பேற்பட்ட பழைய பாட்டு இன்னும் லேவாக இருக்குது. எல்லாரும் கேட்டு ரசிக்கிற மாதிரி பாட்டு. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினச்சி பாடுறேன். ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும், உல்லாச புதுமைகள் காட்டும், இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும், இளமை ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும், உல்லாச புதுமைகள் காட்டும், இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும், இளமை சிறுமலர் பேசும் செய்தியும் கூறும், சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும், சிறுமலர் பேசும் செய்தியும் கூறும், சிங்கார எண்ணங்கள் சேர்க்கும், இளமை காலம் இனிமையாகும், இளமை காலம் இனிமையாகும், இன்பம் கூறும் கவிதையாகும், ஒய்யார வண்ணங்கள் பாடும், இளமை யௌவன வாழ்வில் செங்கனி மாது சந்தோஷம் கொண்டாடும் போது, யௌவன வாழ்வில் செங்கனி மாது சந்தோஷம் கொண்டாடும் போது, உலகம் யாவும் அழகில்லாடும், உலகம் யாவும் அழகில்லாடும், உள்ளம் தோறும் கலைகள் போகும், பொய்யார வண்ணங்கள் பாடும், இளமை இளமை அருமை அருமை. அந்த மாணவர்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. இவங்க இசையோடு பாட நடத்தினா எந்த மாணவரும் வகுப்பு விட்டு போக மாட்டாங்க. வாழ்க வளமுடன். பாட்டுக்கு வயசு 70, மாலதிக்கும் வயசு 70. அருமை அருமை. அதை சொல்லாமல் தனியோட குரல் அது 70 என்று தெரியவில்லை, 17ஆகத்தான் தெரிகிறது. அடுத்ததாக அமல்ராஜ் சேகர் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. சொல்லி கொண்டு போனால் என்ன, கன்னியந்தன் பேரென்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே ஓ, பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தாள், கோடை பெண்ணாணம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள், பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சில் ஈரம் உண்டு, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன, அந்தி வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம், பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி, மண்டியிட்டு நான் முத்தம் தரவா,
தென்றல் பெண்ணே வா வா, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன, கன்னி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. தேங்க்யூ. இவரை பத்தி ஒரு சொல்லணும். அருமை. அதாவது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பாடலுக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அவர் மகிழ்விக்கும் விதம் இருக்க அது ரொம்ப பாராட்டத்தக்கது. அந்த மனம் எல்லோருக்கும் வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஹேட்ஸ் அப் டு மிஸ்டர் அமல் சேகர். அடுத்ததாக திருமதி ராஜம்மா அவர்கள். வாங்கம்மா. கரவொலியோடு வாழ்த்துவோம். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும், அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். இந்த காற்றினில் நான் கலந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன். இந்த ஆற்றினில் ஓடுகின்றேன், உன் நாடைக்குள் ஆடுகின்றேன். நான் போகின்ற பாதையெல்லாம் உன் பூமுகம் காணுகின்றேன். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். தேங்க்யூ. மிகவும் அருமை. அதாவது ஆண் குரல் பாடலை அம்மா அவர்கள் இனிமையாக தன்னுடைய குரல் வளத்தால் நம்மை மயக்க வைத்தார். வாழ்க வளமுடன். கரவொலி எழுப்புவோமே. திருமதி ராஜம்மா அவர்கள் பர்சனாலிட்டிக்கும் குரலுக்கும் சம்பந்தமே இல்லை. அவ்வளவு அழகா பாடக்கூடிய. ஆமா, சகுந்தலம்மா மாதிரி இல்ல, அவங்களுடைய குரலுக்கும். மணி அம்மாவுக்கு தங்கச்சி, மீனம்மாவுக்கு தங்கச்சி. பாட்டு பாடுறதுல சளைக்காம பாடுறவங்க, உற்சாகமா பாடுறவங்க, உரிமையா பாடுறவங்க இந்த குரூப்ல. அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நமது அட்மின் திருமதி மீனாட்சி கண்ணன் அவர்கள் பாட வருகிறார்கள். நூற்றுக்கணக்கான பாடல்களை அவர் பாடிக்கிட்டே இருப்பாங்க. இரவானாலும் சரி, பகலானாலும் சரி. எப்போ உருவமானு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. குழந்தைகளை பார்க்குறாங்களா, ஐயா கண்ணன் ஐயாவை பார்க்குறாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவு எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் அந்த நேரம் எந்த நேரம் வந்தாலும் கணீர் என்ற குரல் சற்றும் மாறாது. அருமையான குரல். சுசிலாவுடைய குரலை அம்மா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பெருமைக்குரிய ஒன்று. அனைவரும் கரவொலியோடு அவர்களுடைய பாடலை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாடல். அழகிய மிதிலை நகரினிலே
யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் காவிய கண்ணகி இதயத்திலே காவிய கண்ணகி இதயத்திலே கனிந்தவர் யாரிலும் பருவத்திலே கோவலன் என்பதை ஊரறியும் சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் ஆஹா ஓஹோ ஓஹோ பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும் இளையவர் என்றால் ஆசை வரும் முதியவர் என்றால் பாசம் வரும் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால் உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால் இருவர் என்பது மாறிவிடும் இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் அனைவருக்கும் நன்றி. அசத்து போட்டாங்க. அருமை அருமை. வாழ்க அம்மா அவர்கள் வாழ்க. அடுத்ததாக மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் திருமதி விக்னேஸ்வரி அவர்களை பாட அழைக்கிறேன். ஓகே, வணக்கம் எல்லாத்துக்கும். நான் மலேசியா வந்துட்டு தெரியாமல் ஒரு கெஸ்ட்டு ஜூஸ் கொடுத்துட்டாங்க. அது குடிச்சு இந்த தொண்டையெல்லாம் ஸ்பாயில் ஆகிட்டு பாட முடியாது. அதனால வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய வாய்ஸ் இப்படி பாடாது. உங்களுக்கு தெரியும், சாஃப்டான வாய்ஸில் பாடுவேன், அந்த அடி தொண்டை வராது. அதனால விக்ரம் பெண் கூறில் நான் பாடுறேன். ஓகேவா? ஒரு சிறு எங்கள் குரூப்போட ஹம்மிங் குவீன் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னியா விக்ரம். நன்றி. அடுத்து சத்தியமூர்த்தி அட்வொகேட். எக்ஸலன்ட். வா, இது மாதிரி இந்த சின்ன சின்ன மிமிக்ரிலாம் வந்து அந்த பாட்டை எங்கேயோ கொண்டு போகும். அதுதான் அழகு. சிறப்புமா, வாழ்த்துக்கள்மா. சத்தியமூர்த்தி. நானும் உங்களோட ஒரு மெலோடி பாடலான்னு தான் வந்தேன். பட் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா கொஞ்சம் மாற்றிடலான்னு தோணுச்சு. ஃபோக் சாங், பழைய அம்மா சொன்ன மாதிரி பழைய பாடல். ஆனால் ஏஜ் எனக்கு அது இல்லை, ஆனாலும் பழைய பாடல் தான் பாடுறேன் நான். அதில் அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, ஏ ராஜாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குவடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குவடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குவடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குவடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னால பட்டியல கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா
என் அத்தை அவ பத்த என் சொத்த அடி ரக்கம்மா கொத்தோடு முத்து தரவா அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்து மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி தெய்வான சக்களத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்களத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அவ சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடி தப்பாமல் நான் உன்னை சிறையடிப்பேன் ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயி கல்யாண வைபவமே அட பிப்பி பீடும் துண்டும் பிப்பி பீடும் துண்டும் பிப்பி பீடும் துண்டும் துண்டு அட பிப்பி பீடும் துண்டும் பிப்பி பீடும் துண்டும் பிப்பி பீடும் துண்டும் துண்டு. நன்றி. இவ்வளவு கணேர் குரலுக்கு சொந்தக்காரர் மிக பெரிதாக பாடுவார். குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா அவர் ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்பேன். அப்பயே கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும். ஆனாலும் இவ்வளவு சவுண்டா பாடி இன்னைக்கு தான் துள்ளல் பாட்டு பாடிவிட்டேன். துள்ளல் பாட்டு வேற இதுல நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது அருமையா படிக்கார். அடுத்தது மகேஸ்வரி ஓய்வு ஆசிரியை அவர்களை பாடும் பறவைகள் உறவுகளுக்கு எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக ராணிமாவை சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குரூப்பில் அவங்க எப்பயுமே எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மிரட்டுற முகம் என்னங்கிறத நம்ம இன்றைக்கி இங்கே பார்த்துட்டோம். ஆனால் மிரட்டுறதுக்கும் முகத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பால் வடிகிற முகமாக இருக்காங்க குழந்தை. ஆமாம் ஆமாம். மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானாலது நடந்திட வேறே வழியேது. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. பறவைக்கு சிறகு பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட கால்கள் உண்டு. உறவுக்கு நெஞ்சே பகையானால் மண்ணில் உயிரினம் பெருகிட வகையேது. நிலவுக்கு வானம் பகையானாலது நடந்திட வேறே வழியேது. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. படகுக்கு துடுப்பு பகையானால் அங்கு பாய்மரத்தாலே உதவி உண்டு. கடலுக்கு நீரே பகையானால் அங்கு கதை சொல்லும் அலைகளுக்கு இடமேது. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரு வழியேது. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நன்றி, வணக்கம். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி சமீபத்தில் ஒரு தாய் மக்கள் என்னுடைய இளைய சகோதரி இன்னொரு சகோதரி வந்திருக்கிறார். கொஞ்சம் நிகழ்ச்சி போடுவாங்க. மகேஸ்வரி டீச்சர். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு சந்தோஷ் அவர்களை ஒரு பாடல் பாடும்படி அழைக்கிறேன். கமான் கமான் கமான். கரகோஷம் எழுப்புங்க. பழைய பாட்டு நான் நிறைய பாடினதில்லை, கம்மியாக தான் பாடியிருக்கேன். ட்ரை பண்ணுறேன். காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாட்டு ஓகேவா? எங்களுடைய லோகாவுடைய பாட்டே தான். அப்படியா? ஓ ஓகே. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்,
மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, பனி போல் பதில் கண்ணி. ஐயோ அந்த பாட்டு தெரியாது எனக்கு, போதும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திடீர்னு கூப்பிட்டாரு, சர்ப்ரைஸ். நான் இல்லைன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அருமை. சந்தோஷ் அவர்களுக்கு இன்னொரு முறையும் பாடுறதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அதுக்குள்ள நீங்கள் ஒரு பாட்டை ரெடி பண்ணி வைங்க. நான் அடுத்ததாக திருமதி சாமலா மலேசியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பாடுவதற்கு. சந்தோஷ் அவர்கள் பாடிய பாடல் அந்த காற்று கூட வலிக்காது, அவ்வளவு மென்மையா இனிமையா பாடினாரு. அதுல இன்னொரு செய்தி, அவருடைய எதிர்கால தலைமையை நினைத்து பாடியிருப்பார் போல இருக்கு. அத்தனை அழகு, அத்தனை அழகு. வாழ்க வளமுடன். வணக்கம் எல்லாருக்கும். பாடு பறவைகள் தளத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக சொல்கிறதில்ல, டக்குன்னு வந்துருச்சு. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. பட்ட மீனி பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேணுமில்ல. பக்கம் பட்டு மீனி பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேணுமில்ல. இன்று வந்த இந்த மயக்கம் இன்று என்ன எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. எங்கெங்கு வந்தான் என்னென்ன இன்பம் அங்கங்கு தர வேண்டும் எண்ணிலாக. அங்கங்கள் முழுதும் சந்தங்கள் எழுதும் ஆனந்தம் பெற வேண்டும் உன் பரிசாக. எங்கெங்கு வந்தான் என்னென்ன இன்பம் அங்கங்கு தர வேண்டும் எண்ணிலாக. அங்கங்கள் முழுதும் சந்தங்கள் எழுதும் ஆனந்தம் பெற வேண்டும் உன் பரிசாக. கையோடு பூவாட்டம் எடுத்து என்னை மெய்யோடு மெய்யாக அணைத்து. கையோடு பூவாட்டம் எடுத்து என்னை மெய்யோடு மெய்யாக அணைத்து. அஞ்சாறு சின்னங்கள் கொடுத்து நெஞ்சில் ஆனந்த கீதத்தை எழுது. நெஞ்சில் ஆனந்த கீதத்தை எழுது. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. தட்டாமல் திறக்கும் கேளாமல் கொடுக்கும் என்னுள்ளம் உனதல்லவோ என்னில நெஞ்சம். துயிலாமல் இருக்கும் துணை தேடி தவிக்கும் பெண் பாவை மனமல்லவோ உன் மலர் மஞ்சம். தட்டாமல் திறக்கும் கேளாமல் கொடுக்கும் என் ஆசை உனதல்லவோ என்னில நெஞ்சம். துயிலாமல் இருக்கும் துணை தேடி தவிக்கும் பெண் பாவை மனமல்லவோ உன் மலர் மஞ்சம். சொல்லாமல் கொள்ளாமல் பெறலாம் இந்த சொர்க்கத்தை நீ தேடி வரலாம். 300 முத்தாரம் இடலாம் அதில் என் பங்கு சரி பாதி எனலாம். அதில் என் பங்கு சரி பாதி எனலாம். இன்று வந்த இந்த மயக்கம்
என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா பட்ட மீறி பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அல்ல வேணுமே இங்கு வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. நன்றி, வணக்கம். அருமை அருமை. நமக்குலாம் மயக்கமே வந்துடும் போல இருக்கு. அவன் அதை மெய்மறந்து நாங்கள் ரசித்தோம், மகிழ்ந்தோம். இனிமை இனிமை. இவர் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்து பல்லு விளக்குறாங்களோ காப்பி குடிக்கிறாங்களோ அத்தனை பாடல்களும் வரிசையா கொண்டு வந்து போடுவாங்க. அந்த பாடல்கள் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. உடனே அந்த பாடல் வரிகளை பார்த்தால் பக்தி பாடல்கள் போடுவாங்க, அடுத்தடுத்த பாடல்கள் போடுவாங்க. நாம கட்டாயம் அதை பாடியே தீர வேண்டிய ஒரு உணர்வுகளை தூண்டுகின்ற அளவிற்கு தேர்வு செய்து பாடல்கள் போடுவாங்க. உண்மையிலே அம்மையார் அவர்கள் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். அடுத்ததாக கீதா பெங்களூர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பாடுவதற்கு. அந்த அளவு வாணிஜேரம் அவர்கள் நிறைய மொழிகளை பாடியிருக்காங்க. ஆனாலும் தமிழ் பாடிய முதல் பாடல் இதுதான். இந்த பாடல் அவர்களுக்கு இறுதி வரைக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கட்டாயம் இந்த பாடலை பாடுவாங்க. அருமையான பாடல். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஆனா ஒண்ணு சமீப காலமா அவங்க வரவே இல்லை குரூப்புக்கு. இனிமே தொடர்ந்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் 2 பாடலாவது பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு ஆத்மாராம் திருச்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம தளத்தில் ஜேபி சந்திரபாபு அவர்கள் பாடின பாட்டு ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பாடியிருந்தேன். அந்த பாட்டை கலா மேடமா ஷியாமலா மேடமான்னு தெரியல, எனக்கு சந்திப்பு நிகழ்ச்சியில் அவசியம் இந்த பாட்டை பாடணும்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த பாட்டில் திரும்ப பாடுறேன். பம்பர கண்ணாளு காதல் சங்கதி சொன்னாளு, பம்பர கண்ணாளு காதல் சங்கதி சொன்னாளு, தங்கச்சில்லை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, தங்கச்சில்லை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, பம்பர கண்ணாளு காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சில்லை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, கத்தாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மனக்கும் செங்காரி, கத்தாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மனக்கும் செங்காரி, தொட்டாலும் கை மனக்கும் செங்காரி, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, கண்டவுடன் காதலே கொண்டாலும் நீதிலே பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது, பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது, திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் குடிக்கிறேன், திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் குடிக்கிறேன், தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, அசத்திட்டாரு. அருமை அருமை. ரொம்ப அது வேறுபாடான ஒரு குரல்ல பாடுறது சாதாரண செய்தி இல்லை, அது மிமிக்ரி ஐட்டத்தில் வரும். அருமையா ஐயா அவர்கள் சிறப்பாக பாடினார். வாழ்க்கை வரும். ஒரு சிறு வேண்டுகோள், சார் வந்து ரொம்ப அடிக்கடி வரமாட்டார் பாடுறதுக்கு, ஆனால் இனிமையாக பாடக்கூடியவர். அங்கே மனைவி வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், டெய்லி சாரை பாட சொல்லுங்கள் 5 பாட்டு, இல்லாட்டா 10 பாட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். அழகான குரலை வந்து கேட்காது நாங்கள் ஆவலாக இருக்கோம். இதுவே எங்கள் கட்டளை, கட்டளையே சாசனம். போடு அப்படி போடு ஒரு கத்திய. நாட்டம்ம தீர்ப்பு வந்து எப்பவுமே நியாயமாக தான் இருக்கும். கண்டிப்பா. அடுத்தது யோகேஸ்வரி அவர்கள் அன்புடன் நினைக்கிறேன். பாடும் பறவைகள் இசைப்புலத்தில் உள்ள அனைத்து இசைவர்களுக்கும் இனிய வணக்கம். என்னம்மா? மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடுவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும், மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கூந்தலில் பூச்சூடினேன் கூடலையே நாடினேன், குடிவிட மனது துடிக்குது, கூட வந்த நாணம் தடுக்குது, கூந்தலில் பூச்சூடினேன் கூடலையே நாடினேன், குடிவிட மனது துடிக்குது, கூட வந்த நாணம் தடுக்குது, கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது, உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது, மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, சித்திர பூவிழி பாரம்மா சிட்டிடை மெழுந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்தரதம் எனக்கு தானம்மா,
இந்த பிறவி எடுத்தது உயிரோடு உயிரான இந்த உறவு நிலைத்தது. மாமரத்து பூ எடுத்து மங்கை என்னை தேடி வா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடிவா. கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறட்டும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடலாம், பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடலாம். நன்றி. ரொம்ப அருமையான ஒரு பாடல். ரொம்ப உச்சஸ்தாயில பாட வேண்டியது பார்த்துட்டேன். ஆபாவனன் படம் வெற்றி படம், முதல் படமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த அருமையான பாடல ரொம்ப இனிமையா, கொஞ்சமும் வந்து சோர்வு இல்லாம அருமையா பாடிட்டாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இவரும் என்னுடைய தங்கை தான். யோகேஸ்வரி, நீ தினமும் 4 பாட்டு பாடணும். நீ 6 மாதம் வந்து 2 பாட்டு பாடிட்டு போடுன்னு வச்சுக்க, உனக்கு அடுத்த தடவை ப்ரைஸ் கிடையாது. மேலுமா இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் இந்த அக்கா தங்கச்சி இந்த நாட்டாம இந்த காதை கடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. ஆமாம், பேசாமல் நிறுத்துங்க. ஏன் நிறுத்தணுமா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில்னு ஒரு பழமொழி இருக்குது. அடுத்ததாக விஜயலட்சுமி பெங்களூர் அவர்களை பாட வரும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். பாடிட்டு இருக்கா, ரொம்ப அருமையாக பாடக்கூடியவா. ஹலோ, ஹாய், ஹலோ. பாடும் பறவைகள் குடும்பத்தில் தளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும் அட்மின்கள் மற்றும் அனைத்து எனது சொந்தங்களுக்கும் இனிய நல்வணக்கம். நான் உங்கள் கே விஜயலட்சுமி ஃப்ரம் பெங்களூர். வாழ்க வளமுடன். வாழ்த்த வயதில்லாதவர்களை தலை வணங்குகின்றேன், தலை வணங்குகின்றேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சர்வலோக சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நான் எங்கள் தேவி மகேந்திராம்மாவை யாரும் ஃபீலிங் எடுக்க வேண்டாம். அவங்கள பற்றி ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால இந்த குடும்பத்துக்கு நான் அழைத்து வந்ததை பற்றி மீனம்மா 2 வரிகள் சொல்ல ஆசைப்படுகிறார்கள். என்ன இரவு நேரம்? இரவு 11:30 மணிக்கு என்ற விஜய் பேசினாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பாடுவாங்க, நம்ம சேர்த்துக்கலாமான்னு கேட்டாங்க. நான் வந்து அன்பு சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன், ஏன்னா அவர் தானே அட்மின்னு, கேட்டு சொல்கிறேன். நல்லா பாடுவாங்கன்னு கேட்டால் அப்படின்னா தேவிம்மா வந்துட்டாங்க லைனில். அக்கா வணக்கம், எனக்கு தெரியவே தெரியாது, இருந்தாலும் அக்கா வணக்கம், என் பேர் இந்திரா தேவி, அண்ணாக்கா என்ன தேவிம்மான்னு கூப்பிடுவாங்க. விஜய் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னை இவங்க குரூப்பில் சேர்த்துக்கங்கன்னு சொன்னோடனே, சரி லண்டன் சாருக்கு நான் நம்பர் அனுப்பிச்சி விட்டுறேம்மா, நீங்கள் நாளிலேருந்து பாடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பாடிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. 12 மணிக்கு கான்ஃபரன்ஸில் போட்டு அவங்கள ஜாயின் பண்ணி விட்டது. இரவு 12 மணிக்கு கான்ஃபரன்ஸில் போட்டு மீனம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஆனால் நான் சரியாக பாட மாட்டேன், அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க. நான் என்ன ஒரு சந்தோஷம் எனக்குன்னா, நான் சேர்த்தவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய சிங்கருங்க. கீதாம்மா, கீதா சேகர் இன் பெங்களூர், ஆத்மாராமன் திருச்சி, இன்னும் நம்ம இந்திராம்மா முதல்ல சேர்த்தது, என்னை கொண்டு வந்து இந்த குரூப்புக்கு சேர்த்தது நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். விக்னேஸ்வரி என்கிற விக்கி ஃப்ரம் மலேசியா, அவர்களுடன் நான் பயணித்து கொண்டிருந்தேன். அவர்கள் வந்து மீனம்மா என் ஃப்ரெண்டை சேர்த்து இந்த குரூப்பில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலை, இசை நட்சத்திர பூக்களில் சேருங்கன்னு சொன்ன உடனே மீனம்மா நான் தப்பி வந்த ஒரு மாமரம். மீனம்மா என்னை வளர்த்து விட்டிருக்காங்க. இது ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்திரம்மாவுக்கு ஆத்ம சாந்தி அடைய நமது குழு சார்பாக நான் மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களோட ஒரு பாடல் மறக்க முடியாது என்னால், வந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி, அந்த பாட்டு பாடும்போது நானும் அழுவேன், அவங்களும் இது பண்ணுவாங்க. எல்லாருமே ரொம்ப ரசித்து கேட்பாங்க அவங்க பாடலை. நிறைய பாடல்கள் நான் வச்சுருக்கேன், ஆனாலும் அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வரும். இருந்தாலும் இங்கே கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். என் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல, நம்மளோட அவங்க இருக்கிறதுக்கு, அது ஒன்று தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன சந்தோஷம்னா, அவங்க குடும்பத்திலிருந்து அவங்க ஒருவர் வந்திருப்பாங்க, இப்போ அவங்களும் இருக்காங்க நம்ம கூட, இல்லைன்ட்டு இல்லை, அவங்களோட சேர்ந்து அவங்க குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறது, சந்தோஷ் தம்பி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. எப்போ பாரு சந்தோஷுடைய விஷயந்தான், நாங்கள் 2 பேரும் பேசுறதை விட சந்தோஷ் விஷயந்தான் அதிகமாக நாங்கள் பேசியிருக்கோம். விஜய் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் வேண்டிக்க சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வேண்டிக்குவேன், ஆனால்
கல்யாணத்துக்கு சீக்கிரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், மன்னிக்கணும். உனக்கு அழைப்பு ஒன்று, கவலைப்படாது. நான் போவேன்ப்பா, இந்திராமாலே. என்ன எல்லோரும் மன்னிக்கணும், நான் டிவோஷனல் பாடலான்னு ஆசைப்படுறேன். காஃபி தான் அம்மன் மேலே எழுதியிருக்கிறேன். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு எழுதியிருக்கேன். ரொம்ப இன்னைக்கே பாடிடுவேன், இப்பவே பாடிடுவேன், மலேசியா போறதுக்குள்ள பாடிடுவேன். அம்மா என்னவ சக்தி பல்லாக்கில் வாராளே, என் உள்ளம் மகிழுதம்மா, ஒய்யாரமாகவே என் தேவி வாராளே, என் மேனி சிலிர்க்குதம்மா, என் மேனி சிலிர்க்குதம்மா. அம்மா என்னவ சக்தி பல்லாக்கில் வாராளே, என் உள்ளம் மகிழுதம்மா, ஒய்யாரமாகவே என் தேவி வாராளே, என் மேனி சிலிர்க்குதம்மா, என் மேனி சிலிர்க்குதம்மா. முத்தார சூடிய வாரம்மா, இவ அழகுக்கு ஈடாகுமா, முத்தார சூடிய வாரம்மா, இவ அழகுக்கு ஈடாகுமா. முத்து பல் சிரித்திட என் தேவியும் இங்கு வரும் தர வாராளம்மா, ஆஹா முத்து பல் சிரித்திட என் தேவியும் இங்கு வரும் தர வாராளம்மா, வாரம் தர. மன்னிக்கணும், ரொம்ப ராணி அம்மா எங்கேயோ கொண்டு போய் விட்டுன்னு இருக்காங்க என்ன. நான் குரூப்ல வந்து பாடிக்கிறேன், குரூப்ல வந்து பாடிக்கிறேன். நான் ராணி அம்மாக்காகவும் எழுதின மாதிரி இருக்கு, மீனா அம்மாக்காகவும் எழுதின மாதிரியே இருக்கு. நானே சொந்தமாக எழுதியிருக்கிற லிரிக்ஸ் இது. நான் அடுத்தது ரேவதியோட ஒரு டூயட் சாங் படிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. மன்னிக்கணும், நான் இதை ஃபுல்லாக முடிக்கல, நான் குரூப்பில் முடிச்சுக்கிறேன். இங்கே வந்து ராணி அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் ராணி இப்படி ஏமாத்தீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாமி வேலை பாடிவிட்டு ராணியை பார்த்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி பாடுறீங்கன்னு சொல்லி. அடுத்ததாக நமது இந்திரா தேவி வந்து எனக்கு ஒரு பாடல் அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்ட்டு. அந்த பாடலை பாடுவதற்கு திரு சந்தோஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இளம் பூங்குயில் அதன் மார்பினில் ஒரு ஆண் குயில், அது நான் அல்லவா துணை நீ அல்லவா, அன்பு கீதம் நாம் பாடும் நாளல்லவா, ஈரேழு ஜென்மத்தின் பந்தம் மீது ஒரு இடை கூட பிரியாத சொந்தம் மீது, தெய்வீகம் பெண்ணாக மேல் வந்தது, இன்னும் திருவீதி வழி தேடி தேர் வந்தது, தொடு உறவானது தொடர் கதையானது, இந்த நாதம் கலையாத இசையானது, மலைச்சாரலில் இளம் பூங்குயில் அதன் மார்பினில் ஒரு ஆண் குயில், அது நான் அல்லவா துணை நீ அல்லவா, அன்பு கீதம் நான் பாடும் நாள் அல்லவா, பனி தூங்கும் மலரே உன்மடி என்பது, இரு கனி தூங்கும் தேன்றாற்றை கொடி என்பது, நினைத்தாலும் அனைத்தாலும் கொதிக்கின்றது, அதில் நாம் தேடும் இன்பங்கள் உதிக்கின்றது, விழி சிரிக்கின்றது, கவி படிக்கின்றது, திருமேனி தானாமல் நடிக்கின்றது, மலைச்சாரலில் இளம் பூங்குயில் அதன் மார்பினில் ஒரு ஆண் குயில், அது நான் அல்லவா துணை நீ அல்லவா, அன்பு கீதம் நாம் பாடும் நாளல்லவா. அருமை அருமை. ஒரு தாய்மானவராக அன்னையை பற்றிய ஒரு பாடல்.
யா ஸோ அம்மாவுக்கு வந்து பயங்கர நாலேஜ். இந்த சாங்லாம் நிறைய சாங்ஸ் இருக்குது அம்மாது. அம்மாகிட்ட நான் ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா சினிமா நாலேஜ் பயங்கரம். அதே மாதிரி யார் பாடியிருக்காங்க, யார் லிரிக்ஸு, அது எல்லாமே வந்து அந்த நாலேஜ்லாம் யாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே கிடையாது. ரொம்ப அது யா அது அம்மாவோட ஞாபகம் நிறையா இருக்குது. தெரில அது எப்படின்னு. அம்மாக்காக ஒரு பாட்டும் நான் பாடிடலான்னு இருக்கேன். யா அரறிறாரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. அரறிறாரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. அரறிறாரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய். உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரறிறாரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற. தேங்க்யூ. அதாவது பாடும் பறவைகளில் இந்திராபாய் ஒரு உறுப்பினர். ஆனால் எல்லாரும் பாடின மாதிரி இன்னைக்கு என் பொண்ணு வந்து இந்த இடத்துல பாடிட்டான். அது வந்து எனக்கு எப்படியோ தோணுச்சு. திடீர்னு பாடினேன், எங்கேயும் பாடினேன், நமக்கு அனுப்பிச்சதே இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷ்கிட்ட கேட்டேன். சந்தோஷ்க்கு நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தேன். என்னுடைய மொபைலில் அவ்வளோ இது இல்லை, வேல்யூ இல்லை. சரி, அவருடைய மொபைலில் பார்த்து அந்த பாட்டை அனுப்பிச்சேன். சரி இது பாடட்டுமே அம்மா அப்படின்னா. அதனால் அம்மாவே வந்து பாடிட்டாங்க. ஆமாம் எல்லாம். அடுத்ததாக ரேவதி பாலன் திருச்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பாடுவதற்கு. அவங்க 2 பேரும் இல்லை எங்கே மேடையில் ஏறினாலும் இப்படி ஒட்டுண்ணி மாதிரி இப்படி நான் ஒட்டி நின்னாதான் இவங்க பாடுவாங்க. ஒட்டுண்ணி மட்டும் இல்லை, ஒட்டி ஒட்டி அடுத்து கொண்டு தானே நீ தங்க தானே சொல்லு. நான் அதை தான் கெஞ்சுறேன். நான் வணக்கம். இப்போ மனசுன்னு பார்த்தா ஒரு பாரமாக தான் இருக்குது எனக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதில் ஒரு பாரத்தோடு தான் இருக்குது மனசு. இருந்தாலும் நான் இந்த பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால நான் பாடுறேன். ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே ஏதோ துடிக்க, உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் ஏதோ படிக்க, மத
மெல்ல மெல்ல மாறினா மெல்ல மெல்ல மாறினா பிறையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே நிலவு உறவில் கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே மனது பருவ வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம் சரணம் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல வாயினா தன்னை தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன் நானே நானா யாரோ தானா திடின் திடின் மெல்ல மெல்ல மாறினேனா மெல்ல மெல்ல மாறினேனா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக தங்கவேலன் கொச்சி அவர்களை பாட அன்புடன் அழைக்கிறேன். நம்ம பாடும் பறவைகள் நிகழ்வை அப்படியே வானத்துக்கு மேலே தூக்கி போயிட்டாங்க இருவரும். சிறப்பு. அதாவது ரேவதி பாட்டை கேட்டுட்டே இருக்கலாம். சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயதில் எத்தனை கோடி கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயதில் எத்தனை கோடி என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராகா நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராகா உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். தேங்க்யூ. அருமை. பாலமுரளிகிருஷ்ணன் அவர்களுடைய பாடல் அவ்வளவு அற்புதமான பாடல்கள். அவருடைய பாடல் அனைத்துமே சங்கீத கச்சேரிகளை நிறைய செய்வார். அந்த பாடலை அழகாக அவர் வரிகளிலே சென்று பாடினார். வாழ்க வளமுடன். அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் கொச்சின் திரு தங்கவேலன் அவர்கள் நம்ம தளத்துக்கு அறிமுகப்படுத்தினது சுமதி. ஆனால் இன்றைக்கி அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை வரலை. ஆனால் அருமையாக பாடினாலும் யார் வாழ்த்தினாலும் வாழ்த்தலை சொல்லலைன்னாலும் அவரோட கடமையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார். டைம் எவ்வளோ கிடச்சாலும் சரி 5 பாட்டு 10 பாட்டு 2 பாட்டு 7 பாட்டு அப்புறம் நம்ம ஒரு நன்றி சொல்லும்போது பதிலுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவார். ஒரு ஸ்டிக்கரோ ஒரு ஸ்மைலோ ஏதோ ஒன்று போட்டு சொல்லிடுவார். நல்ல பண்பு நிறைந்த ஒரு மாமனிதர் நமது தளத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருமதி கீதா கோவை அவர்களை பாட அன்புடன் அழைக்கிறேன். விளைகிறேன். அதே பாட்டு இல்லாமல் முகுந்த முகுந்த கிருஷ்ண முகுந்த முகுந்த வரம் தாவரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா முகுந்த முகுந்த கிருஷ்ண முகுந்த முகுந்த
வரம் தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. வெண்ணை உண்டவாயால் மண்ணை உண்டவா, பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. ஜெய் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம். என்ன வரம் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. என்ன செய்ய நானோ தோல் பாவைதான், உந்தன் கைகள் ஆட்டி வைக்கும் ஓல் பாவைதான். முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. ஜெய் ஜெய் ராம் ஜெய ஜெய 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 ராம். நீ இல்லாமல் என்றும் இங்கே இயங்காது பூமி, நீ அறியா சேதி இல்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி. நீ இல்லாமல் இயங்காது பூமி, நீ அறியா சேதி இல்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி. பின்தொடர்ந்து அசுரர் வந்தால் புன்னகைத்து பாப்பாய், கொஞ்ச நேரம் ஆடவிட்டு அவர் கணக்கை முடிப்பாய். உன் ஞானம் தோற்றிடாத விஞ்ஞானம் ஏது, அறியாதார் கதை போலே அஞ்ஞானம் ஏது. அன்று அர்ஜுனனுக்கு நீ உரைத்தாயே பொன்னான கீதை, உன் மொழி கேட்க உருகுகிறாளே இங்கே ஓர் கோதை. வாராது போவாயோ வாசுதேவனே, வந்தாளே வாழும் இங்கு என் ஜீவனே. ஜெய் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய், கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய். வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய், நரன் கலந்த சிம்மமாகி ஹிரணியனை கொன்றாய். ராவணன் தான் தலையை கொய்ய ராமனாக வந்தாய், கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய். இங்கு உன்னவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம் தானே, உன் திருவடி பட்டால் திருமணமாகும் ஏனிடை ஏனுகிறேனே. மயில் பீலி சூடி நிற்பாய் மன்னவனே, மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. जय जय राम जय जय राम सीताराम जय जय राम जय जय राम जय जय राम जय जय राम जय जय राम.
ஜெய ராம் ஜெய் 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 ஜெய ராம். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது ரேவதி சொன்னாங்க எல்லாரும், ரேவதி தங்கை இல்லாமல் பாடுறதில்லைன்னு. இப்போ நான் 2-3 தடவை பாட்டேன், கீதாவும் மாலதி இல்லாமல் பாடுறதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போல. எங்கள் தளத்திற்கு கிடைத்த பொக்கிஷங்களில் இந்த இருவரும் முக்கியமானவர்கள். என்னைக்கு இதே பெரிய பாட்டு, இது ஆமாம், இது பெரிய பாட்டு தான்.